கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 18ஆம் சங்கீதம், அதில் 35ஆம் வசனம். சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, தேவனுடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கி விட்டது. தாவீது ராஜா சொல்ற காரியம் இது. தாவீது ராஜாவை தேவனுடைய கிருபை தான் தாவீது ராஜாவை ஆளுமை தவறை ராஜ அரண்மனைக்கு கொண்டு வந்து வைத்தது, ராஜ சிம்மாசனத்தில் அமர வைத்தது. அதே தான் சொல்றாரு, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் தேவனுடைய காரியத்தால் பெரியவர்களாக போகிறீர்கள். பெரியவர்கள்னா எப்படி? பூமியில பெரிய ஒரு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்னு வேதத்தில் படிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நாமம் உங்களுக்கு வழங்கப்பட போகிறது. மெயினாக அந்த நாமம் என்னென்னா தேவனுடைய பிள்ளைகள்ன்ற நாமம், கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார்ன்ற நாமம். உங்கள் மூலமான அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்க போகிறது. தேவன் கிருபை, தேவனுடைய காருண்யம், கிருபை எல்லாம் ஒன்று தான். அப்போ தேவ கிருபை வந்து உங்களை பெரியவர்களாக போகிறது. உங்கள் தொழில் பண்ணுற இடங்களில் நீங்கள் போய் வளர போகிறீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்து கொண்டு இருக்க ப்ரமோஷன்ஸ் வரப்போகிறது. குடும்பத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் சமாதான சந்தோஷம் வரப்போகிறது. ஒருவேளை பிள்ளைகளுக்கு சரியான வரன் கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, சரியான மணப்பெண் கிடைக்கலன்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவனை அறிந்த பிள்ளைகள் வரப்போகிறாங்க. உங்களோட குடும்பம் விருத்தியாக போகிறது. பிள்ளைகள் இல்லையே நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்களா? கல்யாணமாக இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு தான் பிள்ளைகள் இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய வருடத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் தரப்போகிறார். அதுவும் தேவனை அறிந்த பிள்ளைகளாக இருக்க போகிறாங்க. அவங்க தேவனால் பிறந்த பிள்ளைகள் போல அவங்களுக்கு இருக்க போகிறாங்க. தேவ கிருபையால் பிறந்த பிள்ளைகளாக இருக்க போகிறாங்க. அப்போ உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாகும் தாவீது ராஜா சொன்னபடி நீங்கள் சொல்ல போகிறீங்க, கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய கிருபை என்னை வழிநடத்தியது, ஏந்தியது, சுமந்தது, தப்பு வைத்ததுன்னு சொல்ல போகிறீங்க. இதில் வந்து 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் என்னன்னா, உன்னுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் தந்தீர். கேடகத்தை தந்தீர்னு சொல்ற, கேடகத்தையும் தந்தீர். அப்போ ரட்சிப்பின் கேடகம் தந்தப்பட்டு விட்டது. ஏற்கனவே நம்ம புதிய பாட்டை பார்க்குறோம். நம்ம ரட்சிப்பின் கேடகம்ன்றது என்னன்னு பார்க்குறோம். அப்போ அந்த கேடகம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு ஆகிவிட்டது. அதை எடுத்துக்கொண்டு நம்ம முன்னால் போகணும். கேடகம் என்ன? போருக்கு எதிராக வர அவங்க கத்தி வில் அம்புகளை தடுப்பதற்காக. அதே போல் உங்களுக்கு எதிராக வர காரியங்கள் அனைத்தையும், தேவன் பிடித்தமில்லாத காரியங்களை அனைத்தையும் தடுப்பதற்காக கேடகம். அடுத்து பாருங்க, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. தேவனுடைய வலதுகரம் தாங்கியிருந்து பிதாவின் வலது பாரதத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருடைய வலதுகரம், அவர் வலதுகரத்தால் நம்ம தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, அவருடைய காருண்யம் நம்மளை பெரியவனாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய காருண்யம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பெரியவராக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்ம தேவத்தை முழுமையாக ஒப்படைப்போமா? உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் நடக்கலைன்னாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த வருடத்தில் அன்னைக்கும் தேவ கிருபையால் அன்னைக்கும் சம்பூர்ணமாக நடக்கப் போகிறது. நீங்கள் நினைச்ச காரியங்கள் மேலே நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவான நேசம் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும் என்பதை அறிந்து கொண்டோமானது. உமது கிருபை எங்களை தாங்கும் என்பதை புரிந்து கொண்டோமானது. உங்கள் ரட்சிப்பின் கேடகத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உமது வலதுகரம் எங்களை தாங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது கிருபையால் எங்களை பெரியவர்களாக மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கிருபையால் நீ தாங்கி ஏந்தி சுமந்து தப்பி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வலதுகரத்தால் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தாங்கியதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய தேவைகளை நீ சந்திப்பேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. கிருபை உள்ள தேவனே, ஒரு கிருபையால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே. திருமணமாயி இப்பொருளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த திருமண வாழ்க்கை அவர்களுக்கு நல்லபடியாக இருக்க உதவி செய்யும். திருமண வாழ்க்கையை கெடுத்துக்கூடும் காரியங்களை உங்கள் நாமத்தில் உடைக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.